மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 107 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். நிலநடுக்கத்தால் மியான்மரில் தற்போது வரை 107 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் இன்று ஏற்பட்டதனுடைய எதிரொலியாக அந்த நாட்டினுடைய பெரும்பாலான பகுதியில், குறிப்பாக அந்த நாட்டினுடைய மைய பகுதியாகக்கூடிய தலைநகரிலும் அதேபோல் மான்ட்லே நகர் பகுதிகளிலும் பெரும் அளவுல சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையிலும் 107 நபருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பலரது உடல்கள் இன்னும் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ளாக சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் துரிதமாக நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் உலகை துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவிலாக இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமாக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகாக பல்வேறு நாடுகள் நேசக்கரம் நீட்டி வரக்கூடிய சூழலில் இந்தியாவின் சார்பில் அந்த நாடுகளுக்கு மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்திலும் எதிரொலித்திருக்கிறது. இதனால் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மாபெரும் கட்டிடங்களும் சரிந்துள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இதுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். இந்த 2 நாடுகளுக்கும் நேசக்கரம் நீட்டுவதற்கு இந்தியாவும் தயாராக இருக்கிறது. இந்தியா அந்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி நீட்டுவதற்காக தயாராக இருப்பதாகவும் அந்த நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய சூழலுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை என்பது தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெளியுறவு அமைச்சகத்தின் மூலமாக அந்த நாடுடன் தொடர்பு கொண்டு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற உதவிகளை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்று இந்திய அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு சிக்கியவர்களை மீட்பதற்கு என்ன மாதிரியான உதவிகளை அந்த நாட்டின் அரசு கேட்கிறதோ அதை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அவர்களே தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய அந்த பதற்ற வைக்கக்கூடிய அளவிலான அந்த இறப்பு எண்ணிக்கையுடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரையிலும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 107 பேர் பலி ஆனதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் இன்னும் கட்டிட இடிபாடுகள் சிக்கி இருக்கலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான நபர்கள் பகல் வேளையில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் என்பதனால கட்டடங்களுக்குள்ளாக இருந்திருக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் சிலர் முதல் முறை நிலநடுக்கம் ஏற்பட்டு அடுத்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு 12 நிமிடங்கள் இடைவெளி இருந்தது. அதாவது மியான்மரில் மான்ட்லே பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது 12 மணிக்குள்ளாகவே அந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 11:50 என்ற அளவுல காலையில முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12 நிமிட இடைவெளியில 12 மணி 2 நிமிடம் என்ற அளவுல மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்துடைய அளவு என்பது ரிக்டர் அளவுகோல்ல 7.7 என்ற அளவுல ஒரு மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக ஏற்பட்டதன் காரணமாக மாபெரும் கட்டிடங்கள் கண்ணீர சரிந்து விழுவதை பார்க்க முடிந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முதல் முறை நிலநடுக்கம் வந்த பொழுதே சுதாரித்துக் கொண்டு பெருமளவுல சாலைகளுக்கு விரைந்ததனால பெருமளவிலான உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் 2வது முறையாகவும் நிலநடுக்கம் ஏற்பட்டதனால தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட நிலநடுக்கத்துல கட்டணனுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டு உடனுக்குடன் அவைகள் சரிந்து விழுந்ததனால பெரும் அளவுல மீண்டும் அந்த உயிர் சேதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய தாக்கம் தாய்லாந்திலும் எதிரொலித்ததுடைய விளைவு தாய்லாந்துல பாங்காக் நகர்ல பெரும் அளவிலான கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய மக்களும் கட்டிட இடைவெளிக்குள்ளாக சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் மியான்மர் தாய்லாந்து ஆகிய இந்த 2 நாடுகளுமே இந்த நிலநடுக்கத்துல பெரிய தாக்கத்தை அனுபவித்திருக்கின்றார்கள். அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, வங்கதேசம், அதே போன்று மியான்மரை சுற்றி இருக்கக்கூடிய சீனா உள்ளிட்ட நாடுகளும் கூட இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் லேசான அளவில் உணரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மியான்மர் நாட்டில் அந்த ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுடைய மையப்பகுதி அந்த நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக மான்ட்லே பகுதியில் தான் அதனுடைய மையப்பகுதி, அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடைய மையப்பகுதி இருந்தது. அந்த மையப்பகுதியுடைய தாக்கம் மியான்மருடைய தலைநகர் நேபிடா என்ற பகுதிக்கும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதிகளில் தற்பொழுது இந்த மீட்கப்படக்கூடியவர்களை கேஷுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அவசர உயர் சிகிச்சை கொடுப்பதற்கான மருத்துவமனைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு பெரும் சிரமம் இருப்பதாகவும் அதே வேளையில அதிக அளவிலான எண்ணிக்கையில உயர் சிகிச்சையான அந்த அதிசீவிர சிகிச்சை கொடுப்பதற்கான தேவையும் இருப்பதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அந்த நாட்டுகள் இருக்கக்கூடிய மருத்துவ உதவி தேவையையும் இந்திய அரசு செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மியான்மர் அரசுடன் இணைந்து மீட்பு பணியை துரிதப்படுத்துவதற்கும் இந்திய அரசு தயாராக இருப்பதாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. மியான்மர் தலைநகர் மட்டுமில்லாமல் தாய்லாந்துடைய பகுதிகளிலும் பெரும்பாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 2 நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கும் இந்த மிகப்பெரிய துயர சம்பவமான நிலநடுக்கத்தை அடுத்து அடுத்தடுத்த பணிகள்ல குறிப்பாக மருத்துவ உதவி என்பது தற்பொழுது அதிமுக்கிய பணியாக தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மீட்கக்கூடிய படைகளுடைய தேவையும் அதிகமாக இருக்கிறது. இதனால் இந்த 2 நாட்களுக்குமான உதவியை இந்திய அரசு தற்பொழுது அறிவித்திருக்கிறது.
தொடர்ந்து மியான்மர் அரசுடன் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்திய அரசு தொடர்பு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி தருவதற்கு இந்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அந்த தகவல்ல சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போதைக்கு முதல்கட்ட தகவல்கள்ல காலையில் ஏற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பெருமளவான கட்டடங்கள் சேதம் அடைந்தது என்பதே கிடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எத்தனை உயிரிழப்புகள் என்ற விவரங்கள் கிடைக்கப்படவில்லை. ஆனால் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தற்போது வரையிலும் 107 மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரையிலும் ஒவ்வொரு கட்டிட ஈடுபாடுகளாக கணக்கெடுக்கக்கூடிய சூழல் நடந்துட்டு இருந்தாலும் அந்த மீட்பு பணிகள் துரிதமாக இருப்பதனால அந்த கவனம் செலுத்தாத ஒரு சூழல் இருப்பதாகவும் கிடைக்கப்படக்கூடிய உடல்கள் எண்ணிக்கையை வைத்தும் அதே போன்று தற்பொழுது காணாமல் போனவர்கள், அதாவது அடையாளம் தெரியாதவர்கள் அல்லது ஒன்றாக பணி செய்தவர்கள் யாரேனும் ஒருவர் இல்லை என்றால் அவர்களை தேடக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுடைய அதிர்வுகளை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த கட்டடங்கள் சாய்வது மட்டுமின்றி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பம் எந்த அளவுக்கு ஆடுகிறது என்பதையும் நாம் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. 30 அடுக்கு கட்டிடம் தாய்லாந்து பேங்காக் நகரில் சுற்றுலா தலகத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், அது சரிந்து விழுந்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா அந்த கட்டடத்துக்குள்ள 50 பணியாளர்கள் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்ததாகவும் அதில் 7 நபர்கள் மட்டுமே முதல் நடுக்கத்தின் போதே வெளியில வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மீதம் இருக்கக்கூடிய 43 நபர்களுடைய நிலை என்ன ஆனது என்று தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து மற்ற பகுதியான பாங்காக் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்கள்லயும் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாங்காக் நகர் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் அந்த நிலநடுக்கத்துடைய மைய பகுதியான மியான்மர் பகுதியிலுடைய மைய பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்துடைய தாக்கம் உச்சபட்சமாக இருந்திருப்பதாகவும் குறிப்பாக மாண்ட்லே என்ற பகுதிகளிலும் மியான்மர் நாட்டினுடைய தலைநகரிலும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாங்காக் போன்று பெரிய அளவிலான வானுயர கட்டிடங்கள் மட்டும் இல்லாது மியான்மர்ல குடியிருப்பு கட்டிடங்களே அதிக அளவில் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிக உயரமான கட்டிடங்கள் தான் இந்த நிலநடுக்கத்தின் பொழுது மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திக்கும். சிறிய அளவிலான கட்டிடங்களிலிருந்து தப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பு இருந்தாலும் கூட மிக உயரமான கட்டிடங்கள்ல தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ற ஒரு சூழல்ல மியான்மர் நாட்டில் குடியிருப்பு கட்டிடங்கள் உளுந்துமே மிக அளவுல பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய கட்டுமானங்கள், கட்டமைப்புகள், நாட்டினுடைய உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சேதங்களை மியான்மர் நாடும் தாய்லாந்து நாடும் எதிர்கொண்டிருக்கிறது. இந்த துயர நிகழ்வில் இந்தியாவும் உடனின்று அவர்களுக்கு உற்ற தோழனாக அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாக இந்திய அரசு தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.